வணக்கம் ஆசியா. அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்ற பொது அறக்கட்டளை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 176வது அமர்வு தொடர்கிறது. இந்த 176வது அமர்விற்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இந்த 176வது நிகழ்வில் நாம் 176வது திருக்குறளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியலில் வெஃகாமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வெஃகாமை என்னும் அதிகாரத்தில் 6வது திருக்குறளாக இது இடம்பெறுகிறது. அருள் வெஃகி ஆற்றின்கண் நின்றான், பொருள் வெஃகி பொல்லாத சூழக் கெடும். ரொம்ப அழகான செய்தியை சொல்லுகிறது. அருள் வெஃகி ஆற்றின்கண் நின்றான், பொருள் வெஃகி பொல்லாத சூழக் கெடும். எப்பவுமே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மாணிக்க வாசகருடைய அடியை அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று அற்புதமாக குறிப்பிடுவார்கள். அதுபோல அவன் அருளால் அறவழியில் நின்று பயணிப்பவர் வழியில் கிடக்கின்ற பொருள்களின் மீது பற்று கொண்டு அறம் அல்லாதவற்றை அறவழியில் நடப்பவர் செய்வாரே ஆனால் அவரிடம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் ரொம்ப அழகாக சொல்றாங்க. இது அரண் அல்லாதவற்றை எப்போது அவன் நினைக்கின்றானோ அப்போதே அவனிடம் இருக்கின்ற அத்தனையும் கெட்டு போகும். இத ரொம்ப அழகா மணக்குடவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அருளுடையவனுக்கும் கேடு என்ன ஆகுதுன்னா வென்று விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அருளுடையவனை கூட கேடானது சூழ்ந்து வென்று விடுகிறது அப்படின்றாரு. அதனால அழகான இந்த செய்தி, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்பவுமே அறத்தை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய வாக்காக அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு சிலப்பதிகாரத்தின் 24வது காதை குன்றக்குரவை. இதுவரை நாம புகார் காண்டம், மதுரை காண்டம் 2 காண்டங்களையும் கற்று அறிந்தோம். தெளிந்தோமான்னு தெரியல, ஆனால் கற்று அறிந்தோம். அப்படி கற்று அறிந்த அந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம வஞ்சி காண்டத்தை தொடர்கிறோம். அந்த வஞ்சி காண்டம் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. இந்த வஞ்சி காண்டத்தை தொடங்கி இன்றைக்கு உரிய குன்றக்குரவை என்ற காதையை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் கட்டுரையாளர் அம்மையார் முனைவர் வி. கீதா. நான் தான் கொஞ்சம் அப்படியே உச்சரிச்சுட்டேன். கீதா கிடையாது, கீதா அப்படின்றதுதான் அவங்களுடைய பேரா இருக்குது. உதவி பேராசிரியராக தமிழ்துறையில் பணியாற்றி வருகிறார். அதுவும் ஆ வீரையா வாண்டையார் நினைவு திருப்புட்பம் கல்லூரி, பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தஞ்சாவூரை சார்ந்ததுதான். அப்படி அற்புதமான அந்த கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கும் அம்மையார் இன்றைக்கு உரிய
இந்த கட்டுரையை வழங்க இருக்கிறார். அவரை வருக வருக என சென்னை செந்தமிழ் மன்றம் வரவேற்கிறது. அத்துணை சான்றோர் பெருமக்களையும், ஆசிரிய பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த அமர்வை அம்மையார் வி. கீதா அம்மையார் அவர்களிடம் ஊக்குவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அவையோர் அன்பை வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை வழங்கும் சிலப்பதிகாரம் பன்னாட்டு கருத்தரங்கம் 24வது காதையாக குன்றக்கரவை இடம்பெற்றுள்ளது. அவை வீட்டிற்கு அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அன்னை தமிழை வணங்குவோம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் காப்பியங்களில் தன்னிகரில்லா பண்பினை பெற்றுள்ளது. இது செந்தமிழகத்தின் சீரிய நூலாகும். வரலாற்றின் நன்னிலை வழாது எடுத்து கூறும் சிறந்த நூலாகும். இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எனவும் அப்பகுதிகளில் சொல்லப்படும் முறைகளையும் இம்மூன்று முறையே இன்பம், பொருள், அறம் என்ற முறையில் பாகுபடுத்தப்பட்டுள்ளது. சீத்தலை சாத்தனார் எடுத்து இயம்பிய கருத்துக்களை தன் காப்பியமாக்கி கொண்டவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் சிறப்பு அவர் படைத்த படைப்பின் வழியே நாம் அறியலாம். அதற்கு முன் இளங்கோவடிகளின் சிறப்புகளை சற்று உற்று நோக்கினால் சிறப்பாக இருக்கும். இளங்கோவடிகள் ஒரு ஒப்பற்ற மகா கவிஞன், அறிஞன், முக்காலமும் உணர்ந்த ஞானி, 3 நாடுகளை இணைத்த சமூக ஒருங்கிணைப்பாளன், நல்ல பண்பாளன். 3 என்ற எண்ணுக்கும் இளங்கோவடிகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. 3 காண்டம், 3 வேந்தர், 3 நாடு, 3 பெண்கள், முத்தமிழ் எனப்படும் இயல், இசை, நாடகம் என்ற நிலையில் ஒட்டுமொத்த புலமையையும் வெளிப்படுத்தியவர். உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் என்பதற்கு இணங்க உரைநடை அறிவு, இசைக்கலை அறிவு, நாடகக்கலை, நாடக அரங்கு, நடனம் முதலியவற்றை எடுத்து இயம்பியதில் புலமை வாய்ந்தவர். கலையிலும் உலகியல் அறிவிலும் சிறந்து விளங்கிய அறிவு பேரொளி. பெண்களை போற்றுவதில் அவருக்கு நிகர் அவரே. கண்ணகி, கோப்பெருந்தேவி இவர்களின் கற்பு நிலை, மாதவியின் அன்பு நிலை, அவளுக்கு ஏற்பட்ட துன்ப நிலை மிகச் சிறப்பாக காவியமாக இளங்கோவடிகள் தீட்டினான். மக்களை உணர்ந்தவன், அரசியலை உணர்ந்தவன், செல்வ நிலையை உணர்ந்தவன், நட்பை உணர்ந்தவன், மூத்தோர் அறிவும் அனுபவம் எத்தகையது என்றும் பிறருக்கு உதவுவதால் ஏற்படும் நன்மையை உணர்ந்தவன். இவற்றினால் நன்மை ஏற்படும், இவற்றினால் தீமை ஏற்படும் என்பவற்றையெல்லாம் அரசியல் கட்டமைப்பை வடிவமைத்து காவியமாக்கியவன். மக்களின் நிலைப்பாடுகளை உணர்ந்த மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இளங்கோவடிகளின் பாதம் பணிந்து நான் எடுத்துக்கொண்ட வஞ்சி காண்டத்தின் அறியலாகும் கருத்துக்களை அறிய முற்படுவோம். சிலம்பு காட்டும் உண்மை. அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுது என்பதும் முதலிய 3 கருப்பொருட்களை உடைய உண்மையை சிலப்பதிகாரம் விளக்குகிறது. நம் ஆய்வுக்கு உட்படுத்தும் வஞ்சி காண்டத்தில் கண்ணகி தெய்வ நிலை அடைந்த தன்மையை அடையாளப்படுத்தக்கூடிய வீடு பேற்று நிலையை வஞ்சி காண்டம் விளக்குகிறது. குன்றக்குறவர்களின் வாழ்வியல் முறை, கண்ணகியை கண்ட அவர்களின் நிலைப்பாடு, புறவி கூத்து நிகழ்த்தப்பட்ட சூழல் போன்றவை விளக்கப்படுகிறது. மேலும் இந்த காப்பியத்தில் அகப்பொருளுக்குரிய செய்தியும் தலைவன் தலைவிக்குரிய களவொழுக்கத்தையும் எடுத்து இயம்புகிறது. குறிஞ்சி நில கடவுள் முருகன் மற்றும் வள்ளியம்மை அவர்களின் திருவடிகளை வழிபாடு செய்வதோடு பழர் தொழ பத்தினி வழிபாடு குறித்த கருத்தியலை முன்வைக்கிறது. கண்ணகி 3 நாடுகளில் வாழ்ந்த வாழ்க்கை முறை இளங்கோவடிகள் வடித்த இக்காப்பியம் புலப்படுத்துகிறது. கண்ணகி அன்பான மனைவி, புரட்சி பெண், இறுதியாக உலகத்தில் உள்ள பத்தினி பெண்டீர்கள் எல்லாம் புகழ்ந்து வழிபடும்
தெய்வத்தன்மையுடைய பெண்ணாகவும் தெய்வமாகவே அடையாளப்படுத்தப்படுகிறாள். அவற்றை வள்ளுவர் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யுமழை. அத்தகைய கற்பின் சிறப்பை பெற்ற கண்ணகி உலகியல் கோட்பாட்டின் நன்னடத்தை ஒருங்கே பெற்ற புரட்சி மற்றும் கற்பில் பிழையா பெண் என்ற பெற்றை பெற்றவள். வஞ்சிக்காண்டம் பிரிவுகள். சிலப்பதிகாரம் முப்பெரு பிரிவுகளை உடையது. புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள், மொத்தம் 30 காதைகளை கொண்டது. இவற்றில் 7 உட்பிரிவுகளை கொண்டது வஞ்சி காண்டம். வஞ்சி என்பது சேர நாட்டை குறிப்பதாகும். வஞ்சி காண்டத்தில் குன்றக்குரவை, காட்சி காதை, கால்கோட்காதை, நீர்ப்படை காதை, நடுக்கற்காதை, வாழ்த்து காதை, வரந்திரு காதை என்று 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முதலில் காணப்படுவது குன்றக்குரவையாகும். குன்றக்குரவை விளக்கம். குன்றம் என்பதற்கு மலை என்ற பொருள். குன்றக்குறவர்களை குன்றவாணர்கள் என்ற பொருண்மையில் அழைப்பர். குறிஞ்சி நில மக்கள் என்றும் கூறுவர். குரவை கூத்து பண்டைய சமுதாயத்தில் விளங்கிய பொழுதுபோக்கு விளையாட்டு. குரவை என்பது மழையின் நடனம் என்று அபிதான சிந்தாமணி குறிக்கின்றது. இக்குரவை கூத்தானது 7 அல்லது 9 மகளிர் கூடி ஆடும் ஆட்டம் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்றனர். குரவை கூத்தில் பங்கு பெறுவோர் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்ளுதல் குரவை கூத்தின் தலையாய நெறிமுறையாகும். வஞ்சி காண்டம் குரவை கூத்தை முதன்மையாக வைத்து தொடங்குகிறது. மதுரையில் இருந்து வந்த கண்ணகி காவிரி கரையை கடந்து வஞ்சி நகரம் என்னும் சேர நாட்டை அடைகிறாள். அங்கு வீட்டிருந்த வேங்கை மரத்தின் கீழ் வந்து நின்றாள். அவள் வந்து நின்ற இடத்திலேயே அவளை தெய்வமாக கொண்ட அம்மலையில் வாழ்ந்த மக்கள் அவள் நிலையை கேட்டு அறிந்தனர். அவளையே அவர்களுடைய குல தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டனர். அத்தகைய சிறப்பெய்திய தெய்வீக பெண்ணான கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோயில் எழுப்பினான். அக்கோயிலே மங்களா தெய்வம் என்ற பெயர் வழங்கப்பட்டு வந்தது. அதுவே பின்பு கண்ணகி தெய்வமாக அறியப்படுகிறது. மங்கள தேவி கோயில் அல்லது மங்களாதேவி கண்ணகி கோயில் தேனி மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று ஒரு நாள் மட்டும் இக்கோயில் பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மலை மீது பூத்து குலுங்கும் மூங்கில் புதர்கள் அடர்ந்த வேங்கை காணலில் வந்து நின்றவள் தெய்வமாகிறாள். இத்தகைய காட்சியினை குன்றக்குறவர்கள் நேரில் கண்டு அவளை தெய்வமாக போற்றினர். மலைவளம் காண்பதற்காக வந்திருந்த சேரன் செங்குட்டுவனிடம் இது பற்றி கூறினர். மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் குன்றக்குறவர்கள் கூறியை தாமும் கண்டதாக கூறினார். அதனை கேட்ட சேரன் செங்குட்டுவனும் அவன் மனைவியும் கண்ணகிக்கு கோயில் கட்ட தீர்மானிக்கின்றனர். அதற்காக இமயமலை சென்று அங்கிருந்து கல்லெடுத்து வந்து இக்கோயிலை அமைத்தான். கோயில் வகையில் இது கற்றளி வகையை சார்ந்தது. கருங்கல்லை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கும் முறைக்கு கற்றளிகள் என்பர். அத்தகைய சிறப்பினை எல்லாம் இந்த வஞ்சிக்காண்டம் விளக்குகிறது. வஞ்சிக்காண்டத்தில் குரவை கூத்து. வஞ்சிக்காண்டத்தில் முதல் காதையாகவும் சிலப்பதிகாரத்தில் 24வது காதையாகவும் திகழ்வது குன்றக்குரவையாகும். இத்தகைய குரவை கூத்து சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா எடுத்த காதையிலும் மதுரை காண்டத்தில் ஆட்சியர் குரவையிலும் விளக்கப்பட்டுள்ளது. இலக்கியங்களில் குரவை கூத்து நிகழ்த்தியமையும் சுட்டப்பட்டுள்ளது. இலக்கியங்களில் குரவை கூத்து கலித்தொகையில் ஏறு தழுவிய பின் ஆண்களும் பெண்களும் குரவை ஆடியுள்ளனர். குரவை தழிய மரபுளி பாடி யாஞ்சுற்றத்தார் கூறும் முறைமையை பாடி குரவை கூத்தாடி ஆயக்குரவை கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. தோழி ஒருங்கு நாம் ஆடும் குரவையும் நம்மை அரக்கினான் போல் நோக்கி அல்லல் நோய் செய்த கலித்தொகையில 70வது பாடல் வரியும் இடம்பெற்றுள்ளது. கலித்தொகை 65வது பாடல் பரத்தையோடு தலைவன் குரவை ஆடுவதால் அதனை கண்ட தலைவி வருத்தம் கொள்வதாக பாடலடிகள் காட்டப்படுகின்றன. தலைவன் தலைவுடன் இணைந்த பிறகு மற்றொரு இணையையும் தேடி சென்ற பகுதி இது விளக்குகிறது. இச்செய்திகளை கலித்தொகை 60ஆம் பாடல், நற்றிணையில் 50வது பாடலும்
காஞ்சியில் 328ஆம் அடியும் எடுத்துரைக்கின்றன. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலிலும் குறவை கூத்து ஆடியதாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் தங்களுடைய விருப்பங்களை கூத்தின் வாயிலாக அறிவுறுத்தியுள்ளனர். வஞ்சிக்காண்டத்தில் உரை பாட்டுமடை வஞ்சிக்காண்டத்தில் முதலில் உரை பாட்டுமடை என்று ஒன்று உண்டு. அவை உரையாகிய பாட்டை மடுப்பது என்று பொருள். உரையாகிய பாட்டு என்பது அவர்களுக்குள்ளே நிகழ்ந்த உரையாடலை பாட்டாக வைத்து அதை பாடுவதுதான் இங்கே உரை பாட்டுமடை என்பதாகும். குன்றக்குறவர்கள் வேங்கை மரத்தின் கீழ் கண்ணகி நின்ற காட்சியை கண்ட பிறகு அவளை தெய்வமாக ஏற்று குறவை கூத்தாடினர். குறவர்களை காணவர்கள் என்ற சொல்லாடல் பயன்படுத்துகிறார்கள். மலைவாழ் மக்கள் மலையிலே உள்ள அவர்களுடைய திணை புனத்தின் கண் சென்று அங்கு திணைக்கதிர்கள் வீழும் குருவிகளை ஆயோ என கூவி ஒட்டியும், கிளிகளை தழலும் தட்டையும் குளிரும் பிறவும் ஆகிய கிளிகடி கருவிகளை புடைத்து வலிந்து அகற்றியும் தன் திணை புனத்தினை காத்தனர். இங்கே திணைக்கதிர்களை தின்ன வருகின்ற குருவிகளை கூவி விரட்டியும் அதுபோல் கிளியை வலிந்து விரட்டியும் வந்தனர் என்பதில் கூவி வலிந்து என்ற சொல்லின் பொறுமை நோக்கத்தக்கது. திணைக்கதிர்களை அழிப்பதில் கிளிகள் முதன்மையுடையன, ஏனைய பறவைகள் சிறப்புடையன அல்ல. ஆதலின் குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் என்று ஆசிரியர் பிரித்து ஓதினர். அதற்குரிய பாடலை அறியும் போது புலப்படுகிறது. குருவியோப்பியும் கிளிகடிந்தும் குன்றத்து சென்று வைகை அருவியாடியும் சுனை குடைந்தும் அளவுற்று வருவோம் முன் மலை வேங்கை நறுநிலன் வள்ளி போல்வீர் மனநடுங்க முளையிழந்து வந்த நின்றீர் யாவீரோவென முனியதோ என்ற பாடலடி நமக்கு அறிய செய்கிறது. ஓப்புதல் என்றால் கூவி ஓட்டுதல், கடிதல் என்றால் வலிந்து ஓட்டுதல் என்று ஆசிரியர் விளக்கம் தருகிறார். மழை நீர் பெருகி அருவியாக வரும்போது குருவிகளும் கிளிகளும் திணைகளை கொய்ய வராத நேரம் பார்த்து அருவியின் கண் விளையாடியும் சுழன்று வருகின்றனர். இங்கு அரும்பதை உரையாசிரியர் கூற்று நோக்கத்தக்கது. கண்ணகி அங்கே நின்றதனால் மழை கடுமையாக பொழிந்தது. அதனாலே மழை நீராடியும் சுனையில் மூழ்கியும் வந்தார்கள். அப்பொழுது ஒரு காட்சி அவர்கள் காண்கிறார்கள். கண்டவர் இவ்வாறு கேட்டார்கள்: எமக்கு முன்னர் இம்மலையில் இந்த வேங்கை மரத்தினது நரிய நிழலின் கண் நுமது கொங்கைகளில் ஒன்றினை இழந்து வந்தமையால் எம்முடைய உள்ளம் நடுங்கும்படி நிற்கின்றீர். நீர் எம்முடைய குலத்தில் தோன்றிய வள்ளியம்மையைப் போல இருக்கின்றீர். நீவீர்தாம் யாரோ என்று திருமா உண்ணி என்னும் பத்தினி தெய்வத்தை பார்த்து கேட்டார்கள். அது கேட்ட கண்ணகி தானும் சிறிதும் அவர்பால் சினம் கொள்ளாமல் மனமிக்க மதுரை மாநகரத்தோடு அதனை ஆளுகின்ற அரசனும் அழிவுறும்படி பழைய தீவினை வந்தெய்தி அதன் பயனை ஊட்டிய பொழுது என் கணவனையும் அம்மதுரையிலே இழந்து இங்கு வருவதற்கு காரணமான கொடிய தீவினையுடையேன் என்று கூறினாள். இங்கு கண்ணகி முதலாக அம்மதுரை நுழைந்த போது அதன் மனங்களை மதுரை தென்றலால் அறிந்தாள். அத்தகைய மணமதுரைக்கு வல்வினைக்கேடு சூழ்ந்ததே என்னும் தன் இரக்கம் தோன்ற மணமதுரை என கூறினாள். இத்தகைய கேட்டிற்கெல்லாம் தானே காரணம் என்பது கருத்தினை முன்வைக்கிறாள். கணவனை எங்கு இழந்து போந்த கடிவனே யான் என்றாள். இத்தகைய கூற்று அவள் மதுரையில் நிகழ்த்திய நிகழ்வுகளை நமக்கு எடுத்து இயம்புகிறது. மதுரை என்றாலே கூட கோபுரங்களும் மாட மாளிகையும் என்ற அழகிய நகரமாக காட்சியளிக்கும். அத்துடன் இயற்கையும் வளமும் தென்றலும் சூழப்பட்ட அம்மதுரை மலருக்கு பேர் போனது. குறிப்பாக மதுரை மல்லி அவை கண்ணகியை கவர்ந்திருக்கிறது. அதனால்தான் மனமிக்க மதுரை என்று கூறி அத்தகைய சிறப்பு வாய்ந்த மதுரை தன்னால் தீங்கு நேர்ந்து விட்டதே என்று மனம் நொந்து வருந்துகிறாள். கண்ணகி விண்ணவர் வானூர்தி அழைத்து போ காட்சி. கண்ணகி விடை கூற கேட்ட அக்குன்றவாணர் அஞ்சி தம்முடைய 2 வளையல் அணிந்த கைகளையும் கூப்பி அவர் எதிரே வணங்கி நின்ற பொழுது வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப குழுனனோடு தம் உலகத்திற்கு கொண்டு போயினர்.
கண்ணகியின் வரலாற்றில் பெரும்பான்மை மதுரையில் நிகழ்ந்தமையால் அவள் விண்ணகம் புக்க செய்தி சேர நாட்டில் நிகழ்ந்ததாயினும் விண்ணகம் புக்க செய்தி சேர நாட்டில் நிகழ்ந்தது. அக்கண்டத்திலேயே கூறி அவ்வரலாற்றினை முடித்தார் ஆசிரியர். கண்ணகியின் பொருட்டு சேர நாட்டின் கண்ணும் பிற இடங்களில் நிகழும் நிகழ்ச்சிக்கெல்லாம் இக்குன்றவாணர் கண்ணகியை கண்டமையே காரணமாக அமைந்தது. குன்றவாணர்களின் செயல். குறிஞ்சி நிலத்து ஊராகிய இச்சிறுகுடியின் கண் வாழ்கின்ற குன்றவர்களே, தலை சிறந்த குலமாகிய ஒப்பற்ற நமது குறக்குலத்திற்கு இத்திருமா பத்தினி போன்ற மாபெரும் தெய்வம் பிரிதொன்று இல்லை ஆதலினால் இப்பத்தினி தெய்வத்தையே குன்றவாணரே தெய்வமாக கொள்ளுவோம். நிறமிக்க அருவியையுடைய நெடுவேல் குன்றமாகிய இம்மலையினது தாழ்வரையிடத்தே மலர்ந்து நறுமணம் கமழுகின்ற வேங்கை மரத்தினது நல்ல நிழலினிலே கீழே அப்பத்தினி தெய்வம் நின்ற இடத்திலேயே அவளை தெய்வமாக நிலை நிறுத்திக் கொள்வோம் என்றனர். பத்தினி பெண்டீர் பரவி தொழுவாளோர் பைந்தர வல்கும் நம் பைம்புணத்துள்ளாலே பைந்தர வல்கும் கணவனை வானோர்கள் உயர்ந்து கொடுத்தும் உரையோ ஒளியாரே என்று நாடகத் தமிழால் அவர் வீரப்பத்தினை பாடி பரவும் பரவினர். இத்தெய்வம் போன்று இதுகாறு நம் குலத்தில் ஒரு தெய்வம் வாய்த்ததில்லை ஆதலின் இத்தெய்வத்தை நம் குலதெய்வமாக கொள்வோம். கற்புக்கொடாம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலம் என வரும் கவுந்தியடிகளார் பொன்மொழியை நினைக்க என்று உரை கூறுகிறது. கண்ணகி அவள் நின்ற இடத்திலே தெய்வமாக நிறுத்திக் கொள்தல் இங்கு குறிப்பிடத்தக்கது. குன்றவாணர்களின் உரையாடல். சிறுகுடியீரே சிறுகுடியீரே என்பது குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்களை குறிப்பதாகும். குன்றவாணராகிய குறிஞ்சி நில மக்கள் தனது ஒரு முளையினை இழந்து நம் குன்றத்திற்கு எழுந்தருளிய இப்பத்தினி தெய்வத்திற்கு மதிலாக அரண் எடுத்து திருவாயும் செய்து வையுங்கள். கொடிய மணியை அசைத்து ஒலித்திடுமின் குறிஞ்சி பண்ணை பாடுங்கள். நறுமண புகையை ஏத்துங்கள். மலர்களை பழிப்பொருளாக குவித்திடுமின் இத்தெய்வத்தின் புகழை பாடி ஏத்துதலான் செய்யுங்கள். பல்வேறு மலர்களையும் கலந்து தூவுங்கள். நமது பெரிய மலை நிலம் ஒளிவின்றி தன் வளங்களையெல்லாம் சுரந்து தருவதாகும் என்று வேண்டிக் கொள்ளும் பொருட்டே என்றார்கள். அத்தெய்வத்தின் பெயர் அறியாமையில் தாமே ஒரு பெயரையும் வைத்தார்கள். தாமே ஒரு பெயரை வைத்து ஒரு முளை இழந்த நங்கை என ஒரு பெயர் வைத்துக் கொண்டார்கள். இப்பெயர் தாமே ஒற்றை முளைச்சி என பிற்காலத்தில் இத்தெய்வத்திற்கு பல்வேறு இடங்களில் வழங்கி வந்ததாக தெரிகின்றது. இப்பெயருடைய தெய்வம் கண்ணகி தெய்வம் என்று அறியப்படாமல் வேறு தெய்வமாக கருதி மக்கள் வழிபட்டு வந்தனர். இத்தெய்வம் மலை வளம் வேண்டி வழிபாடு செய்யப்பட்டமையும் மாரியம்மன் என்னும் பெயரான் வழங்கப்பட்டு வருவதாயிற்று எண்ணுதற்கு இடம் உள்ளது. இனி இதுவரையிலும் கண்ணகியோட அத்தகைய செயல்களாம் நாம் பார்த்தோம். அடுத்த பகுதியில அகப்பொருளை தாங்கிய பகுதியாக விளக்குகிறது. அகப்பொருள் கருத்தை விளக்கும் பகுதி. தலைவன் மலைநாட்டுக்காரன். தலைவன் மீது விருப்பம் கொண்டான். அவளுடன் பழகி பின் பிரிந்து சென்று விட்டான். தலைவியிடம் பழகிய அந்த இடத்தை நிறைவு செய்யாததால் ஏற்பட்ட வருத்தத்தினை இப்பகுதி விளக்குகிறது. அருவியாடுதற்கு விரும்பிய தலைவி தோழிக்கு கூறிய செய்தி. தோழி, இந்த அருவியின் அழகினை காண்பாயாக. கரிய நிறமுடைய புழுதியும் அரிதாரம் தனது காட்சிக்கினிய துகளும் சிந்தூர பொடியும் செரியும் தூவ பெற்று தேன் மனம் கமழ பெற்று வான எழில் வில்லினது அழகை தன்னிடத்தை கொண்டு ஓசையுடனே ஓடி இவ்விடத்தே விழுகின்ற இந்த மலை அருவின் கண் யாம் இனிது ஆடி மகிழ்வோம் என்றாள் தலைவி. இங்கு அஞ்சனம் அரிதாரம் சிந்தூரம் என்பன மலைப்படு பொருட்கள். நீராடும் போது மலைவாழ் மக்கள் இவற்றையெல்லாம் தன் உடலில் பூசி விளையாடுதல் அந்த மழை நீர் பல்வேறு நிறமுடைய இப்பொருட்களின் துகள்களை வாரிக்கொண்டு வருதலின் அந்த அருவி இந்திரவில் போல் உள்ளது. இந்திரவில் என்பது வானவில்லை குறிப்பது. பல்வேறு வண்ணங்களாக அந்த நீர் அந்த இடத்திலே காட்சி தருகிறது. அப்போது மலையில் வாழக்கூடிய மக்கள் அந்த மலை அருவியில் நீராடும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் வண்ணங்களை தருகிறது.
பரிபாடல் வைகை நீராடலும் இது குறித்து கூறப்பட்டுள்ளது. தலைவி கூறியதை கேட்ட தோழிக்கு கூறுகிறாள். தலைவி கூறியதை கேட்ட தோழி, நீ விரும்பியவாறே நம் இம்மலையில் அருவியின் கண் ஆடி மகிழ்வோம். ஒரு தலையாக ஆடி மகிழ்வோம். யான் பிரிவேன் என்று அஞ்சாதே கொள் என தேற்றுரை கூறி நமது பெண்மை நலத்தை நுகர்ந்து போய் மீண்டும் வந்து நமக்கு தன்னழி செய்திலாத வன்கண்ணனுடைய முகில் சூழ்கின்ற சோலையுடைய மலை நின்று வருகின்ற இவ்வருவின் கண் யாம் நேரடியாக மகிழ்வோம் என்றாள். பிரிந்து சென்ற தலைவனை பழித்து கூறிய பகுதியாக தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவனை பழித்து கூறும் பகுதியாக இந்த இடத்தில் இடம்பெறுகிறது. அவன் நாட்டிலிருந்து வந்த மலையருவி அவனுடைய நாட்டிலிருந்து வந்த இந்த மலை அருவியில் ஆட நேர்ந்ததே என்று வருந்து கூறுகிறாள் தலைவி. பரிபாடல் வைகை நீராடல் குறித்து கூறியுள்ளது போல இங்குவும் தலைவன் தலைவி தோழி எல்லோரும் நீராடுவது போன்று இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது, தலைவன் வந்து சிறைப்புறத்தே நிற்க அவன் வரவு அறியாதவள் போல தோழி கேட்க தலைவி கூறிய செய்தி இங்கு இடம்பெற்றுள்ளது. தோழி, அவ்வன்கண்ணனுடைய மலையின் கண் பொன் துகளை அழைத்து வந்த புதிய இவ்வருவி நீரோடு யாம் ஊடுதற்கு எந்த காரணமும் அல்ல. தோழிகிட்ட தலைவி சொல்றா, அந்த மலை நாட்டனுடைய மலை அருவில நான் நீராடுவதற்கு எனக்கு எந்த வருத்தமும் அல்ல. ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். ஏனைய மகளிர் முற்பட ஆடினால் எமது நெஞ்சம் நோகும். மலை நாட்டனுடைய மலை அருவியில நான் நீராடுவதற்கு எனக்கு எந்த வருத்தமும் அல்ல. ஆனால் மற்ற மகளிர் எல்லாம் அதில் நீராடுவதால் எனக்கு என்னுடைய நெஞ்சம் நோகுதே என்று தலைவி கூறுகிறாள். அவருடைய மலையின் கண் மலர்ந்த மலர்களை அலர்ந்து வந்த இந்த புதிய நீரினோடு ஊடுதற்கு யாம் காரணம். நான் கோபம் கொள்வதற்கும் ஊடுதற்கும் எந்த காரணமும் அல்ல. அவர் மலையின் மலர் அலைந்து இப்புதிய நீரின் கண் ஏனைய மகளிர் மிகைப்படி ஆடினால் என்னுடைய நெஞ்சம் நோகுது. இந்த இடத்தில் மக்கள் நீரில் மிகுந்த விருப்பத்துடன் ஆடுதல் மரபாக கொண்டுள்ளனர். நீரில் மக்கள் விருப்பத்துடன் ஆடியுள்ளனர். பாட்டு முறையில் முருகனை புகழ்ந்து பாடுதல். இவ்வாறு தோழியும் தலைவியும் இந்த இடத்தில் குரவை கூத்து ஆடுவதற்கான தன்னுடைய செயலில் ஈடுபடுகிறார்கள். நீர் ஆடுகிறார்கள். நீர் ஆடிய பிறகு முருகனை வாழ்த்தக்கூடிய பகுதியாக இங்கு இடம்பெறுகிறது. தலைவியும் தோழியும் அருவியில் நீராடி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின் மலைக்கடவுளாகி புகழப்படும் பகுதியை இது விளக்குகிறது. நமது மையுண்ட கண்கள் சிவக்கும்படி குற்றமில்லாத இந்நீரில் கண் துளந்து ஆடினோம். இவ்வாட்டம் முடிந்ததால் குரவை கூத்திற்கு கடலின் கண் நின்ற மாமரமாகிய சூரபதுமனை கொன்றொழித்த வேலேந்திய முருகனை புகழ்ந்து பாடுவோம். என்னுடன் வருவாயா என்று தலைவி தோழியிடம் கேட்கிறாள். முதலில் மலையில் நீராடுகிறார்கள். மலை அருவியில் நீராடுகிறார்கள். நீராடியது எவ்வாறு இருந்ததுன்னா, அவருடைய கண் சிவக்கும்படியாக அவர்கள் நீராடுகிறார்கள். அந்த மையுண்ட கண் சிவக்கும்படியாக நீராடுகிறார்கள். நீராடிய பிறகு இந்த ஆட்டம் போதும், இனிமேல் நம்ம முருக கடவுளை வேண்டி குரவை கூத்தாடுவோம். இங்கு குரவை கூத்த நம்ம பேசுவதனால் குரவை கூத்து யார் ஆடுகிறார்கள் என்றால் தோழியும் தலைவியும் தான் ஆடுறாங்க. 2 பேரும் தான் குரவை கூத்து ஆடுறாங்க. ஏன் ஆடுறாங்கன்னா, தலைவிக்கு ஏற்பட்டுள்ள வருத்தம். என்ன வருத்தம்னா, தலைவன் அவனுடைய பெண்மை நலனை பாராட்டிவிட்டு பிரிந்து சென்று விட்டான். போனவன் வரவே இல்லை. வராததற்கான காரணத்தையும் வருத்தத்தையும் சொல்லி அதற்குரிய கடவுளாக முருகனை முன்னிறுத்தி வழிபாடு செய்கிறார்கள். அப்படி வழிபாடு செய்யும் போது முருகனுடைய வேல் இங்கு சிறப்பிக்கப்படுகிறது. முதலில் அவனுடைய வேல் எந்த தன்மையில சிறப்பிக்கப்படுகிறது என்றால், கடலில் மாமரமாகிய சூரபதுமனை கொன்றொழித்த வேலேந்திய முருகனை புகழ்ந்து பாடுவோம். அப்படி பாடும்போது சீர்களும் வேல் என்று கூறுகிறார்கள். குரவை கூத்துல கை தொடுத்த ஆடிவை இப்பகுதியில் விளக்குகிறார்கள். சீர்களு வேல் பற்றி இங்கு சிறப்பித்து பாடப்படுகிறது. பெரிய கடலில் உள்ளே புகுந்த
சூரனாகிய மாமரத்தை அடித்து ஒளிப்படைத்த இலையை உடைய வெள்ளி வேல்தான் யாருடைய வேல் எனின், சிறப்பு பொருந்திய திருச்செந்தூரும் திருச்செங்கோடும் திருவெண் குன்றமும் திருவரங்கம் ஆகிய இத்திருப்பதிகங்களில் ஒரு பொழுதும் நீங்காமல் எழுந்தருளியிருக்கின்ற முருக கடவுளுடைய கையில் அமைந்த வேலே ஆகும். முதல் வேல் எந்த வேல்னா சீர்கெழு வேல். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த முருக கடவுளுடைய சிறப்பையும் அவருடைய வேல் சிறப்பையும் இந்த பகுதியில சொல்றாங்க. இதுதான் முதல் குறவை கூத்துல இடம்பெறக்கூடியது. நீர் ஆடுறாங்க. நீராடிய பிறகு முருகனை புகழ்ந்து பாடுறாங்க. முருகனை புகழ்ந்து பாடும்போது அவருடைய வேல் சிறப்பு பாடப்படுகிறது. வேல் சிறப்பு எப்படிப்பட்டது என்றால், சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனை அழிக்கக்கூடிய தன்மையில் உள்ள அந்த வேலின் சிறப்பு இங்கு எடுத்து எம்பப்படுகிறது. அதற்கு பிறகு வெள்ளிவேல். முதல் வேல் சீர்கெழு வேல், இரண்டாவது வேல் வெள்ளிவேல். வெள்ளிவேல் எப்படிப்பட்டது என்றால், மயில் ஊர்தியின் மேல் ஏறி சென்று அசுரர் கூட்ட பெருமையை அழித்தொழிந்தபடியால், அசுரர்களுடைய கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தபடியால், அழகிய விண்ணுலகத்தில் அரசனாகிய இந்திரன் கை தொழ ஏத்துதலாலே அவன் பகையை கொன்ற, யாரு? இந்திரனுடைய பகையும் கொன்ற வெள்ளிவேல் யாருடைய வேல் என்றால் முருகனுடைய அழகிய வேல்தான். அழகிய 6 முகங்களும் 2 கைகளும் தனக்கு ஓமை பிறர் இல்லாதபடி தானே ஓமையாகிறான். தனக்கு ஓமை தானே அவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் திருக்கையில் ஏந்திய வேலே ஆகும். சீர்கெழு வேல், வெள்ளிவேல், 2 வேலோட சிறப்பு இங்கு எடுத்து எம்பப்படுகிறது. மூன்றாவதாக வரக்கூடிய வேல் சரவணவேல். வளர்ந்து வருகின்ற மலையை சுற்றி வருகின்ற அரசனுடைய மார்பை பிளந்ததன் பொருட்டு கிரவுஞ்சம் என்னும் பெயருடைய மலையை பிளந்து வீழ்த்திய நீண்ட வேல் யாருடைய வேல் எனில், சரவண பொய்கையின் கண் வளர்ந்துள்ள தாமரை பூக்களில் பள்ளி அறையினிடத்தே தன்னை கருவுற்றுகின்ற தாய்மார்களாகிய கார்த்திகை மகளிரின் அறுவருடைய அழகிய தாய்ப்பாலை உண்டருளிய முருகப்பெருமானுடைய அழகிய கையில் ஏந்திய வேல் என்று கூறுவர். இம்மலையின் கண் உள்ள ஒரு நீர்நிலையின் கண் கார்த்திகை மகளிர் அறுவரும் முருகனை 6 குழந்தைகளாக ஈன்றனர் எனவும், அக்குழந்தைகள் ஒன்றுபட்டு 6 முகம் 12 கைகளும் உடைய ஒரு கடவுளாயின எனவும் கூறுவர். இதனை 5ஆம் பரிபாடலில் கூறப்பட்டுள்ளது என்று சுட்டப்பட்டுள்ளது. இவை தலைவன் வரைவோடு வருதும் பொருட்டு மகளிர் முருகனை வாழ்த்தி பாடியது. இந்த இடத்துல குறவை கருத்து நிகழ்ந்ததற்கான நிகழ்ச்சியை சுட்டப்பட்டுள்ளது. முருகனை வேண்டி தோழியும் தலைவியும் தான் குறவை கூத்து ஆடினாங்க. முருகனுடைய 3 வேலோட சிறப்பு இங்கு எடுத்து இயம்பப்பட்டுள்ளது. இப்போ பாட்டுமடைனா ஏற்கனவே என்ன என்று சொல்லிவிட்டு அவர்கள் உரையாடி கொண்டு இருக்கும் போதே இடையிடையே பாட்டை எடுத்து அவர்கள் குறவை கூத்து ஆடுவார்கள். இப்போது முருகனை வாழ்த்தி பாடியதன் பொருட்டு தலைவிக்கு வெறியாட்டு தாய் நிகழ்த்துகிறாள். ஏன் வெறியாட்டு நிகழ்த்துகிறாள் என்றால், மிளகு வளர்கின்ற குளிர்ந்த மலையினுடைய நம் பெருமான் நமக்கு செய்த நோய் இதுவென்று அறிந்து கொள்ள மாட்டாத நம் அன்னை, இந்நோய் மலர்கின்ற கடம்பினையுடைய முருகனால் வந்தது என்று கருதி இந்நோயை தீர்க்கும் பொருட்டு முருகனுக்கு வெறியாட்டுதலை தான் மிகவும் விரும்பி வேல்மகனை அழைத்து வருக என்று கூறினாள். கடம்பினை அணிந்திருக்கக்கூடிய அந்த முருக கடவுளாலதான் இவளுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு அவங்க அன்னையை நினைக்கிறாங்களாம். அன்னையின் செயல் அவளுக்கு நகைப்பை தருகிறது என்று இந்த இடத்தில் தோழிகிட்ட தலைவி சொல்றான். கிரவுஞ்ச மலையை அழித்தவன் அழகிய வளையல் அணிந்த தோழியே கேள், பெரிய மலை நாடானாகிய நம் பெருமான் நமக்கு செய்த இந்த நோய் தீர்ப்பதற்கு வேலன் வந்தாலும் வருவான். வேல்மகன் வருவாயின் அவனுக்கு அறிவு இருக்குமா அப்படின்னு அறிவிலியேன்னு சொல்றான். அறிவிலியேங்கிறத சொல்ல இங்க தலைவி பயன்படுத்துறான். அறிவிலியே அப்படின்னா எனக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு தலைவனுக்கு அந்த முருகனுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற வினாவை இறைவனுக்கே அறிவு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு இந்த தலைவி பேசுறா. வேலன் அறிவிலியே ஆவான். வேலன் அழைக்கும் பொழுது கிரவுஞ்சமலை அழித்தவனாகிய முருக கடவுள் வருமாயின்
அவனை காட்டிலும் தேற்றமாக அக்கடவுள் அறிவிலியே என்று இந்த செயல் எனக்கு நகைப்பை தருகிறது என்று தலைவி தோழியுடன் கூறுகிறாள். செரிய வளையல் அணிந்த தோழியே கேள், மனம் கமழ்கின்ற மலையினுடைய நம் பெருமானால் உண்டான இந்த நோய், அதாவது மனம் கமழ்கின்ற மலையினை உடைய நம் பெருமானால் உண்டான இந்த நோயை அவனுடைய தலைவனாலதான் இந்த நோய் வந்திருக்கு. ஆனா வந்தது எதனாலன்னா முருகனாலதான் வந்துருச்சுன்னு அவங்க அம்மா நினைக்கிறதாக அவ கருதி, அவ கடவுளையே பார்த்து அறிவு இருக்கா அந்த இறைவனுக்கு அப்படின்னு அவ சொல்றா. அவ எப்படி சொல்லும்போது, தட்சிணாமூர்த்தி மகனன்று இந்த இடத்துல முருகனை அடையாளப்படுத்துறாங்க. வடவாளின் கீழ் அமர்ந்த இறைவனுடைய மகனாகிய அம்முருகன் தானும் அவ்வேலன் அழைத்து வருவாயின் அவ்வேல் மகனை காட்டின் அறிவுடையவன் யார் இருக்காங்களா? இது எனக்கு நகைப்பை தருகிறது, இந்த செயல் எனக்கு சிரிப்பு வரவழைக்குது அப்படின்னு அவள் கூறுகிறாள். நுண்ணிய தொழில் அமைந்த அணிகலன்களை அணிந்த தோழியே கேள், மலை நாட்டனுடைய நம் பெருமானுடைய மார்பினால் வந்த இவ்வெவ்விய காமம் என்றால் காதல் என்று தொல்காப்பியத்திலே கூறப்பட்டுள்ளது. காம நோய் என்பது காதல் நோய். காதல் நோயை தீர்ப்பதற்கு வேலன் தேற்றமாக வருவான். இந்நோயை தீர்க்கும் வருகின்ற வேலனின் காட்டின் கார்பருவத்திலே மலர்கின்ற கடம்ப மலர் மாலையை அணிந்த எம்முடைய திணை தெய்வமாகிய முருகன் தானும் அவ்வேலன் வேண்ட வருவாயின் அறியாமை உடையவன் யாரோ, அவனை விட அறியாமுடையவன் யாரும் இருக்காங்களா? இந்த செயல் என்னுடைய அன்னையின் செயலும் எனக்கு நகைப்பை தெரியுது. 3 இடத்துல அவ சிரிச்சுக்கிறான். ஏன் அப்படின்னா, எனக்கு நோய் தந்தது என்னுடைய மலை நாட்டுக்காரன், ஆனா எனக்கு நோய் வந்திருக்கதாக என் அன்னையும் அந்த முருகன் நினைக்கிறது எதுன்னா, முருகனாலதான் எனக்கு நோய் வந்திருக்கிறதா நினைக்கிறது. எனக்கு நகைப்பை தர்றதா 3 இடத்துல அவ நகைச்சுக்கிறா. நகைப்பு என்றால் இந்த சிரிப்பை அடையாளப்படுத்தப்படுகிறது. சரி, அவ்வாறே இருக்கட்டும் என்று எண்ணி மறுபடியும் அவள் பாட்டு மடை மறுபடியும் ஒரு குறவை கூத்து ஆடுகிறார்கள். அப்படி ஆடும்போது மங்கள அணி பெறுமாறு வேண்டிக் கொள்ளுதல். முருகனை நகைப்புக்குள்ளா ஆக்குறா, அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறா. ஆனாலும் அந்த முருகன்கிட்ட அவ என்ன வேண்டிக்கிறா? மங்கள அணி பெறுமாறு வேண்டிக் கொள்கிறாள். எவ்வாறு வேண்டிக்கிறா? அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்வேலனார் வந்து வெறியாடல் நிகழ்த்துகின்ற வெவ்விய அக்களத்தின்கள், எந்த களத்தின் அந்த வெறியாட்டு நடத்துறாங்களே அந்த இடத்துல, களம் என்றால் இடம், அந்த இடத்துல நீல நிறமான மயிலின் மேல் ஏறி அழகிய அணிகலன்களுடைய வள்ளி நாச்சியாரோடும் இறைவன் நம் இறைவன் மகனாகிய முருகப்பெருமான் எழுந்தருளுவான். முருகப்பெருமான் வருவாயின் யாம் பெரிய மூங்கிலையுடைய மலை நாட்டு தலைவனாகிய நம் பெருமானுடைய திருமணத்திற்கு மங்கள அணி பெறுமாறு வேண்டிக் கொள்வோம் என்று அவள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாள். இந்த இடத்துல முருகனோடு வள்ளியம்மையோடு அந்த இறைவன் எழுந்து அருளினால் அவரிடம் நான் வேண்டுவது என்னவென்றால், எனக்கு அந்த மூங்கிலையுடைய மலை நாட்டு தலைவனாகிய நாம் பெருமான் எனக்கு மங்கள அணி தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வேன் என்று கூறுகிறாள் மலைமகள். எனவே இம்மலையின் அரசனுடைய மகளாகிய உமையம்மையின் மகனாகிய முருகப்பெருமானே, நின்னுடைய பிறை போன்ற நெற்றியுடைய மனைவியாக மடந்தைதானும் சிறந்த மலைகளிலே வாழ்கின்ற குறவக்குடையில் பிறந்த மகளே, இவ்வாறு பிறந்த குலத்தானும் பெண் கொண்ட குலத்தானும், அதாவது வள்ளியும் இந்த குறக்குலத்தில் பிறந்தவள், முருகனை பெற்ற தாய் மலைமகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவளும் குறக்குலத்தை சார்ந்தவள். அப்ப பெண் கொண்டானும் குலத்தானும் சிறப்புற்று பிற கடவுளராயினும் உயர்ந்திருக்கிற பிற கடவுளை விட உயர்ந்திருக்கக்கூடிய கடவுளாகிய உனது 2 திருக்கைகளையும் அப்பிறப்பு உரிமை பற்றி அக்குலத்தே யாம் கூப்பி அந்த குலத்தையே நான் கை தொழுகிறேன், கை கூப்பி தொழுகிறேன். என் தலைவர் நீன் அருளால், உன்னுடைய அருளால் இக்களவு மனதை கைவிட்டு, இந்த களவொழுக்க நிகழ்ச்சியை சுத்தமா கைவிட்டு சுற்றத்தார் பலரும் அதற்குரிய நல்ல திருமணத்தை செய்து கொள்ள என்று கூறுவதாக இந்த இடத்துல அமைந்துள்ளது. தலைவனை
தலைவன் வந்து அந்த களவு நிகழ்ச்சியை விட்டுட்டு திருமணம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை வந்து அவன் ஏற்படுத்தணுங்கிற மாதிரி அந்த தலைவி வந்து இறைவனை வேண்டிக்கிறது போல இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க. எனவே நீயும் குறத்தி மகன், நீ மனைவியும் குறத்தி, அதாவது நீயும் குறத்தி மகன், நீ மனைவியும் குறத்தி, யாங்களும் குறமகளிராதினால் உரிமை பற்றி, அத்தகைய உரிமை பற்றி நின் அடி தொழுவோம். இந்த அடிப்படையில நம்ம எல்லாம் ஒரே குலம், அதனால உன்னுடைய பாதத்தை நான் தொழுறேன் அப்படிங்கிறது போல இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, கிழவன் கிழத்தியை கொடைக்குரிய மரபினர், உறவினர் அறிய கொடுப்ப கொள்வது, கற்பியல்ல இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. புறமகளாகிய வள்ளி தானும் எம்முடைய குலத்தில் பிறந்தவள் ஆதலால் அவள் திருவடிகளோடு ஆறு முகங்களுடைய ஒப்பற்ற இறைவனாகிய நின்னுடைய திருவடியினையும் ஒரு சேர கை குவித்து தொழுகின்றோம். அன்று ஒரு நாள் நீர்த்துறையின் கண் நின்னுடைய, அதாவது அவளுடைய 2 அழகிய அடிகளையும் தொட்டு எமக்கு சூழ்மொழிந்த நல்ல வார்த்தை கூறிய எங்காதலர் நின் அருளால் பலரறிய நல்ல திருமணத்தை செய்து கொள்வாராகவும் பிழையான இக்களவு மனத்தை கைவிடுவாராக என்று இதன் பொருட்டு தலைவி வேண்டிக் கொள்வது போல இந்த இடத்துல கூறியிருக்காங்க. வள்ளி வந்து வள்ளி எம்முடைய குல தெய்வம், அவளை தொழுவோம் என்றும், மலைமலாகிய பார்வதி தேவியும் தொழுவோம் என்றும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடி தொழுவோம், 2 பேரோட அடியும் தொழுவோம். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, வள்ளி வந்து குறமகளானால் அவளுடைய அடி தொழுவோம், அதே போல் வானோர் மகளாகிய தெய்வ யானை அடி தொழ மாட்டோங்கிற சொல்ல இங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதை இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்து ஒரு பாட்டு மறைப்பாங்க. மனங்கமலும் அழகிய மலர்களை தலையில் அணிந்திருந்த இம்மலை நாட்டு தலைவனாகிய நம் பெருமான் நம் பாடல்களை மறைந்து நின்று, அதாவது இவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை ஏற்கனவே தலைவன் புறத்தே, அதாவது அவர்களுக்கு புறத்தே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறவனுக்கு மறுபடியும் தலைவி எடுத்து சொல்வது போல இந்த இடத்துல இருக்கு. நம் பாடல்களை மறைந்து நின்று எஞ்சாமல் கேட்டு பின்ன தன்னூர் நோக்கி போகிற முன்னர் யான் தமியாளால் சென்று தனியாவே போறேன். அப்படி இந்த தலைவி சொன்ன எல்லா செய்தியும் கேட்டுக்கிட்டு தலைவன் போயிட்டு இருக்கான். போறவனை தனியாகவே போய் தலைவி சந்திச்சு கை தொழுது அவனுடைய அழகிய அடிகளை கை கூப்பி தொழுது, நான் அவனுக்கு கூறியதை உனக்கு அப்படியே கூறுகிறேன் அப்படின்னு, தோழியே நீ வாழ்க, நீடொழி வாழ்க என்று தலைவி தோழிகிட்ட அவளை வாழ்க்கை கூறுற போது இந்த பகுதியை அமையுது. ஐயனே, இப்போ தலைவி வந்து தோழிகிட்ட சொன்னதை இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க. ஐயனே, நீ கடம்ப மாலை அணிந்து கொண்டு வேலை கையிலே ஏந்தி தலைவியின் பொருட்டு இந்த ஊருக்கு இவ்வாறு வருவது நின்னை முருகன் என்று கருதி ஒதுக்கி போவரெல்லாம் ஐயுறுவார். நீ இந்த தோட்டத்துல வர்றதுனால உன் முருகன்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதை ஐயப்படுவாங்க. யார் அவன் இந்த நேரத்துல வர்றானேன்னு ஐயப்படுவாங்க. அதன் பொருட்டு நீ கருத்து நிறைவேறுமாறு இல்லை, இது போல வர்றதுனால உன்னோட கருத்து நிறைவேறாது என்று நீ ஆறுமுகம் இல்லை அணிமயிலும் இல்லை, அதாவது உனக்கு 6 முகமும் இல்லை, அணிமயிலும் இல்லை, புறமகளும் இல்லை, செறித்தோல் இல்லை, அதாவது அவளுடைய தோளில் இருக்கக்கூடிய வள்ளியம்மையும் இல்லை. ஆகவே கடம்பூன் தெய்வமாகிய நின்னை காண்பவர் உன்னை பரவும் கடவும் கூணுகின்ற தங்கள் தெய்வமாகிய முருகனே என்று எண்ண மாட்டார்கள், இதை உடனே கைவிடு என்று கூறியதாக தலைவி தோழிகிட்ட கூறுவார். தோழி இவ்வாறு சொல்லி ஊரின் கண் மிக்கதனை அலர்படுத்திடுவாங்க. இது போல் வந்து போவதை நீ நிறுத்தி என்னை திருமணம் செய்து கொள்வாயாக என்று தலைவி கூறியதாக தோழியிடம் எடுத்து கூறுவார். இனி யாமும் அத்திருமணம் இனிது நிகழும் பொருட்டு தனதொரு முளையினை பெரிய மதுரை நகரத்தை தீ என்னும்படி செய்தவருடைய காதலிய கணவனை தேவர்களாகிய இந்திரனும் சுட்டத்தாரும் எல்லோரும் கூடி வந்து அத்தேவர் முதலில் எல்லோரும் கைகூப்பி தொழுகின்ற நம் பத்தினி தெய்வத்திற்கு கண்கூட காட்டி வழங்கிய சிறப்பு தன்மையினை சுட்டி யாம் இனி ஒரு பாட்டு பாடுவோம்.
தலைவன் வந்து எனக்கு நீ இந்த போல வந்துட்டு போறது ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அலர்த்தி விட்டுருவாங்க, இந்த செயலை விட்டுட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இப்ப கண்ணகிய வந்து புகழ்ந்து பாடுறதாக இந்த பாட்டு. இதுவும் குறைவு கூத்து தான். இந்த ஒரு பாட்டு பாடி அவங்க சிறப்பு செய்யறாங்க. எப்படி சிறப்பு செய்யறாங்கன்னா பத்தினி தெய்வத்தை கண்கூட கண்டு அவளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய காட்சி. பலர்தோழ பத்தினி தீயோரை கொன்றளித்தவள் எனினும் இங்கு வந்து இந்த பெயரை அவங்க சொல்றாங்க. பலர்தோழ பத்தினி தீயோரை கொன்றளித்தவள். அதுக்கப்புறம் இந்த பெயர்ல வழங்கினதுக்கு அப்புறம் தோழி இனியாம் அவ்வாறு பாடுவோம் வருவாயாக அப்படின்னு தோழியை கூப்பிடுறா. கூடலை தீமுறை செய்த அரசனை தனது செங்கோல் முறைமை நின்று நீங்கியதுனாலே உண்டான குற்றத்திற்கு அவனது கொடி உயர்த்தப்பட்ட மாட மாளிகையையும் கூடல் மாநகரத்தையும் தீக்கரையாக்கும் ஆற்றல் முறை செய்யுதனாகி தம் பத்தினி தெய்வத்தை புகழ்ந்து யாம் பாடுவோமாக. யாம் பாடுங்கால் அவ்வாறு தீயால் முறை செய்த பத்தினியை புகழ்ந்து பாடும் பொழுது யாம் நமது பெரிய மலைநாட்டு தலைவனுடைய திருமணம் அணுகி அருள வேண்டும் என்று அத்தெய்வத்தின் கண் வர வேண்டும் என்று கூறுகிறாள். இந்த இடத்துல பத்தினி தெய்வமாக சொல்லக்கூடிய அந்த கண்ணகியை புகழ்ந்து பாடுறதுனால அந்த தலைவனானவன் திருமண அணி தருவான் என்று தலைவி நம்புகிறாள். அதற்கு பிறகு குறிஞ்சிக்காட்டில் கண்ணகி. வானுலகின்கண் வாழுகின்ற சிறந்த வாழ்க்கையுடைய தேவர்கள் கைதொழுது ஏத்தும்படி நமது குறிஞ்சிக்காட்டின்கண் நறிய இவ்வேங்கை மரத்தின் கீழ் தெய்வமாக ஒருகாரில் எப்பொழுதும் இருப்பாளாயின் மாறுதவே இல்லை. இங்ஙனம் அவள் தானும் வேங்கை கீழ் இருப்பாளன் தன் கணவனோடு வானுலகத்தின்கண் இன்புற்று வாழும் வாழ்க்கையினை மீளுதல் ஒருகாலும் இல்லாதவளாக வாழ்வாளாக என்று கண்ணகியை வாழ்த்து பாடுகிறார். தனது தெய்வ வாழ்க்கை நின்று ஒருபொழுதும் மீளாத அப்பத்தினி தெய்வத்தை புகழ்ந்து யாம் பாடுதலே இந்த குன்றவர் ஊருக்கு ஒரு சிறப்பினை பெறுவதாகும். இந்த ஊர் ஒருதலையாக பெருமையுடையதே. அப்பெருமைதான் யாதெனில் பொன் வளையமணிந்த இப்பெருமாட்டி அவள் கணவனுக்கு நிகழ இருக்கின்ற திருமணத்தையும் புதியதொரு சிறப்பையும் இந்த செய்தியில எடுத்து எண்ணுகிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வாறு கூறி எல்லாவற்றையும் பாட்டினை பாடிக்கொண்டு ஆட நின்ற குரவை கூத்தினை மறைய நின்று கண்டு நம் பெருமான் நம் வழிபட்டு வரைவோடு வந்தார் இனி வருவதோர் கொள் என்று இந்த செய்தியை கேட்டு தனது பெரிய வில்லினை எழுதிய இமயமலையனோடு கொல்லிமலை ஒரு சேர ஆட்சி செலுத்திய குடர் நாட்டார் மன்னனாகிய சிம்மத்துடன் இடையராது கிடைக்கின்ற நாள்தோறும் பருகி நாள்தோறும் பூ நறுந்தேரல் பருகி உள்ள ஒளி வீசுகின்ற மகிழ் நீ வாழ்க என்று மன்னனையும் வாழ்த்தி இந்த இடத்துல பாடி அவர்கள் முடிக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல என்னென்னதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, முதலில் வந்து மலையில் வாழக்கூடிய அந்த குறவர் மக்கள் கண்ணகியை காணுகிறார்கள். கண்ட பிறகு அவருடைய தோற்றம் அச்சத்தை தருகிறது. நீ யார் என்ற வினாவை எழுப்பி அவருக்கு ஏற்பட்ட நிலையை கேட்டு அறிந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வானவர்கள் அவர் கணவனை கண்டு மேலே அழைத்து சென்ற காட்சியை அவர்கள் கண்டு வியக்கிறார்கள். அதனால் இது போன்ற ஒரு தெய்வத்தை நாம் கண்டதே இல்லை, அவளையே நம் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதை பின் அந்த மலையை அருவியில நீர் ஆடுறாங்க. நல்ல நீர் ஆடுதல் என்பது இங்கு சிறப்பித்துக்கு ஒரு மரபாக நீர் ஆடுதல் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப அந்த மரபு நிலை மாதிரி போயிடுச்சு.
அதுக்கப்புறம் அந்த நீராட்டலுக்கு பிறகு நம்ம முருகனை வேண்டி பாடுவோம் அப்படின்னு சொல்லி முருகனோட 3 வேலோட சிறப்பு கூறப்பட்டுள்ளது. முருகனோட வேல் சிறப்பு கூற பிறகு தலைவிக்கு என்ன நேர்ந்ததோ என்று தெரியவில்லை என்று அவனுடைய அன்னையானவள் வெறியாட்டு நிகழ்த்துகிறாள். வெறியாட்டு நிகழ்த்துவது ஏன் என்று அவள் நகைப்பு செய்கிறாள். ஏன் நகைப்பு செய்கிறாள் என்றால், எனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று அன்னைக்கும் தெரியல, அவங்க வேண்டி இருக்க அந்த முருக கடவுளுக்கும் தெரியல, அவருக்கு அறிவு இருக்கான்னு கூட தெரியலன்னு சொல்லி, கடவுளுக்கே அறிவு இருக்கா இல்லையான்னு அந்த தலைவி கேட்கறது போல அங்க காட்சி நடக்குது. பிறகு முருகனை வேண்டி அவங்க குறவை கூத்து ஆடுறாங்க. அதன் பிறகு சிறப்புற்று அவங்களோட குலப்பெருமையை பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, வள்ளியம்மையும் என் குலத்தை சார்ந்தவங்க, உன்னை பெற்ற தாயும் என்னுடைய குலத்தை சார்ந்தவங்க, அவ்வாறு இருக்கும்போது நீ எங்களுக்கு உறவாகுவ, அப்படி உறவாக இருக்கும்போது என்னுடைய எண்ணங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டி குறவை கூத்தாடுவது போல அந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணகியை புகழ்ந்து பேசுறாங்க. ஏன் கண்ணகியை புகழ்ந்து பேசுறாங்கன்னா, அவ கற்பில் சிறந்தவள், அந்த தீயோர்களை அழித்து மதுரை தீக்கரையாக்கி நல்லாட்சி செய்யாத அரசனை அழித்து வந்ததுனால அவளுடைய நேர்மை, அவளுடைய பக்தி திறம், அவளுடைய கற்பு திறன், கணவனை மீண்டும் அடைந்து தேவர் உலகத்துல போய் நீண்ட நாள், அதாவது அவனை நீங்காது இனிதே வாழக்கூடிய அவளை வேண்டி தலைவியானவள் மாங்கல்யம் பெறுவது போல அந்த காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு இவ்வாறெல்லாம் பாடி மகிழ்ந்து குறவை கூத்தாடி இறுதியாக அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனை புகழ்ந்து பாடுதல் மரபு. அவ்வாறு பாடும் பொழுது அவனுடைய சிறப்புகள் புகழ்ந்து பாடப்பட்டு அவனை பாடி வாழ்த்தி இந்த குறவை கூத்தை தோழியும் தலைவியும் முடிப்பதாக அமைந்துள்ளது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏதாவது குற்றம் இருப்பினும் எடுத்துக் கூறுங்கள், மாற்றிக் கொள்கிறேன். இது மேலும் இதிலிருந்து எதுவும் சேர்க்க வேண்டும் என்றாலும் கூறுங்கள், நான் சேர்த்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக வஞ்சி காண்டத்துல முதல் பகுதி, அந்த முதல் பகுதியில இருக்கிற குன்ற குறவையை எப்படி குறவை ஆடுகிறார்கள், அதை இளங்கோவடிகள் எப்படி அமைத்திருக்கிறார்கள், ரொம்ப அழகா அமைத்திருக்கிறார். ஒரு தலைவன் தலைவி வாயிலாக அங்க தலைவனுடைய குரல் ஒலிக்கவே இல்லை, தலைவியும் தோழியுமே பேசிக் கொண்டிருக்கின்ற அழகான நிகழ்வு. ஆனால் தலைவனை பற்றிய செய்தியும் இடம்பெறுகிறது. அப்படி தலைவனை பற்றிய செய்தி இடம்பெறும் போது முருகப்பெருமானும் அங்கே வணங்கப்பெறுகிறார், முருகன் தான் சிறப்பிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அழகான செய்தி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். வணக்கம் கீதா. வணக்கம்மா. அருமையான உரை, வாழ்த்துக்கள். நீரோட்ட அதாவது என்ன அப்படி சொன்னா, ஒரு உரை நீரோட்டம் போல மிக தெளிவாக இருந்தது. ரமேஷ் ஐயா சொல்லும் மாதிரி அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் கீதா. ஆமா, வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னா பத்தாதுமா, இன்னும் நான் இருக்கணும் அதன் மட்டும் சொல்லுங்க. இன்னும் நான் அதுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டேன், நான் என்ன வேற ஏதாவது மாத்தணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம தனியா பேசிக்குவோம் கீதா. நல்லா இருந்தது கீதா, அருமையா இருந்தது. அம்மா நேரடியா வணக்கம். வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குதா? மலை வளம் வந்துட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒண்ணும் இல்லையா, அது அந்த வெறியாடல்ல அவங்க அம்மா அவன் அதை உணராத அறிவிலியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது கண்ணதாசன் கூட அவர் கண்ணன் பாட்டில் எழுதியிருப்பாரு. ராதா மடி இருக்க, பாமா துணை இருக்க, நாம் ஆறு என்ற எண்ணம் வந்ததோ, யமுனையிலே வெள்ளம் வந்ததோ அப்படின்னு கண்ணன் ஒரு பெண்ணாக மாறி கண்ணதாசன் பாடிருப்பாரு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் கூட இளங்கோவடி காலத்திலேயே அந்த ஆரிய மரபு உள்ள வந்துட்டது வெளிப்படையா நிறைய தெரியுது. அதை கல்யாணத்திலேயே ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம், அங்கேயே தெளிவா சொல்லிட்டாரு. அதுல இருந்து தொடர்ச்சியாவே முருகனை கூட அதாவது சுப்பிரமணியா கூட சேர்க்கிற விஷயங்கள்லாம் அப்படியே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா உள்ளதுன்னு அப்படியே உள்ளது உள்ளபடியே இளங்கோவடியில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இளங்கோவடிகள் பொய் சொல்ல மாட்டாரு.
அந்த காலத்துல இருந்த ஒரு சங்க காலத்தை தொடர்ந்து ஒரு 1000 வருஷத்துல 100 அல்லது 100 200 வருஷத்துல அது மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா தமிழ் மரபு மாறி புதிய ஒரு மரபு தோன்றுகின்ற ஒரு காலத்துல நிகழ்ந்த விஷயங்களை தெளிவா அப்படியே உள்ளதை உள்ளபடியே பதிவு பண்ணியிருக்காரு. அதுல வந்து முருகன் வள்ளியை கும்பிடுறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பின்னால வடநாட்டுல வள்ளியை கொண்டு போனாங்களான்றதுல எனக்கு தெரியல. மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப அருமையான. ஏன்னா தமிழ் கடவுள்னாலே முருகன் தானே. அது 6 மலையிலையும் 6 குன்றுதோறும் இருக்கிற இறைவன் தமிழ் மகன் ஆயிற்ற. அவனை சிறப்பாக கொடுத்த அந்த அம்மையாருக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமாறு வேண்டி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பேசுங்கம்மா. நன்றிங்கய்யா, நன்றி. அவங்க ஐயா ஆசிரியர் சொன்ன கருத்தை நான் எடுத்து எம்பியிருக்கேன். முருகனை வந்து அங்க சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. 3 அவருடைய வேல் சிறப்பு சொல்லியிருக்காங்க. முருகன், அதாவது அந்த தலைவிக்கு வந்து வந்திருக்கும் நோய் வந்து முருகனாலதான் வந்திருக்குன்னு அவங்க அன்னை நினைக்கிறாங்க. அப்ப அவ கேக்குறா, அந்த முருகனுக்கே அறிவு இல்லையா அப்படின்னு கேக்குறா. கடவுளே பார்த்து அறிவில்லையான்னு கேட்ட முதல் தலைவி அவளாதான் இருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல சங்க இலக்கியத்தெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு எங்க அம்மாவுக்கும் தெரியல, அவங்க வேண்டியிருக்க அந்த கடவுளுக்கும் தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி அதை இடம்பெற்றிருக்கணும். முருகனையும் வழிபடுறாங்க, கண்ணகியும் வழிபடுறாங்க, கடைசியில அந்த மன்னனையும் புகழ்ந்து பாடுற மாதிரி அந்த நிகழ்ச்சி போகுது. நம்ம குறவை கூத்து ஆடுனது யாரு, எனக்கு யாரா குறவை கூத்து ஆடுறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தோழியும் தலைவியும் தான். நீர் ஆடுறாங்க. நீர் ஆடின பிறகு அவங்க வந்து நீர் ஆட்டம் போதும். இப்போ நீர் ஆட்டம் இங்க வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அந்த காலத்துல சில நாவல்கள்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்விட வந்து ஆற்றுப்படுகை ஓரமா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆற்றுல போய் நீராடுறதுல முதன்மையான இடத்துல மக்கள் இருந்திருக்காங்க. இப்ப நீராடுதல் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்களுக்கு மனம் புத்தி தெளிவு இல்லாம இருக்கு, உடல் வலு பெறாம இருக்கு. இப்ப நீராட்டம் ரொம்ப முக்கியம். பரிபாடெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. நீராடுவதற்கே அவர் விழா போல போயிட்டு அவங்க வந்து அங்க கூடாரம் வச்சு நீராடுறதுக்கு அலங்காரமா பரிபாடல சொல்லியிருக்காங்க. நீர் ஆடுவதற்கு ஒரு அலங்காரம். அது போல இங்க தலைவியும் தோழியும் மழை நீரில் ஆடுறாங்க. அந்த மழை நீர், மலையில வரக்கூடிய அந்த மழை நீர் எப்படி வந்துச்சுன்னா, கண்ணகி வந்து அங்க நின்றதுனாலதான் மழை வந்து பொழிந்தது. அதனால மழை அருவி கொட்டியது. அந்த நீர்ல அந்த குன்றவாணர்கள் நீராடி மடிந்ததாக அடையாளப்படுத்துறாங்க. ரொம்ப முக்கியமா யார் நீராடி இருக்காங்கன்னா தோழியும் தலைவி தான். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட எண்ணம் வருது. இந்த நீர்ல மழை நீர், அதுல எனக்கு எந்த குற்றமும் இல்லை. ஆனா என்னுடைய மலைநாட்டுக்காரனுடைய என்னுடைய தலைவன் நாட்டுக்கு அருவியில மற்ற பெண்கள் நீராடுறது என் மனசு பொறுக்கல அப்படின்னு தலைவி சொல்றாங்க. இதுதான் அந்த கற்றலினா சேரன் செங்குட்டுவன் போய் அவங்களுடைய துணைவியார் சொல்ல இமயத்துல போய் கல் எடுத்துட்டு வந்து கோயில் எழுப்பினாங்கன்னு சொன்னேன். இது வந்து கற்றளி வகையை சேர்ந்த கோயில். கல்லு மேல அடுக்கி கட்டுவாங்கன்னு சொல்லியிருப்போம்ல. இது வந்து முன்னாடி கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கோயில் எப்படி இருந்துச்சுன்னா மரத்தால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து மரம், அதுக்கப்புறம் மண்ணு, அதுக்கப்புறம் செங்கல், அதுக்கப்புறம் கருங்கல். இந்த கருங்கல் தான் இந்த கற்றளிகள்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புலதான் இப்ப கண்ணகி கோயில் இருக்கு. இதே அமைப்புலதான். இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், கல்ல ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எழுப்பியிருப்பாங்க. இது எல்லா நேரத்திலையும் அதுல உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அந்த வருஷத்துல ஒரு முறை சித்ரா பௌர்ணமி நடக்கும். அன்னைக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள அனுமதிப்பாங்க. பெண்ணை முதலாக சிறப்பித்து கூறியிருக்காங்க. பெண்ணுக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த சேரன் செங்குட்டுவன் அவங்க குடும்பத்தார் அத்தனை பேரை நம்ம போற்றி புகழணும். ஏன்னா பெண்களை முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அவங்கள வந்து சபையில ஏறி பேசி வாதாட வச்சிருக்காங்க. இல்லம்மா, இல்ல, பெண்களுக்கு முக்கியத்துவம்லாம் அவங்க கொடுக்கல. இத வந்து வேற ஒரு கோணத்துல அணுகணும். அவருடைய அம்மாவே வந்து அவங்க தந்தை இறந்தப்ப தீயில வந்து சேர்ந்து எரிஞ்சிருக்காங்க.
அப்ப அந்த காலத்து மரபை வந்து அவங்க அப்படியே பெசகாம நமக்கு கடத்தி இப்ப வரைக்கும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இத வந்து அவர் வந்து பெண்களை வந்து முதன்மை தலைமகளாக வச்சு இப்ப இந்த இலக்கியம் எழுதும்போது புதுமை படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதை நம்ம மேற்கோளா கொண்டு வந்து பெண்களை போற்றுறதுக்கு கொண்டு வரல. திரும்ப திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்க வைக்கிறதுக்கான ஒரு கருவியா தான் என்ன உரையாசிரியர்களும் மற்றவங்களுமே பயன்படுத்தியிருக்காங்க. ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், சிலப்பதிகாரமாகட்டும், எல்லா இதிகாசங்களுமே திரும்ப 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 பெண்களை வந்து போற்ற மாதிரி போற்றி இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தான் பயன்படுத்தி இருக்காங்க. எனக்கு வந்து இந்த பெண்களை போற்றி இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல துளி கூட உடன்பாடு இல்லை. நாளைய சொற்பொழிவுல என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன். நாளை என்னுடைய உரையில பார்க்கலாம். நன்றி அம்மா, சிறப்பாக உரை இருந்தது. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்பிகேஸ்வரி அம்மா பெண்ணியத்தையே பேசுறாங்க. அம்மா காப்பியத்துக்கு வாங்கம்மா. அப்படி இல்லங்கய்யா, பெண்ணியத்தை பேசுறாங்க அப்படின்னா புரியுது. ஆனா காப்பியம் என்ன பேசுகிறதுன்றத பேசினா அது சார்ந்து நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். இருக்குங்கய்யா. இந்த மண்டையோட வச்சு அடிக்கி ஒருத்தர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தாரு இல்லைங்களா, அது போல பெண்களையே தான் அடித்தளமா வச்சு வச்சு வச்சே வந்து கட்டுக்கோப்பா கட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணு வந்து பெத்து கொடுக்கறதுக்கு வேணும், என்ன உறவு முறையா சகோதரியா எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அப்புறம் மனைவியா இருக்கணும். மகளா மட்டும் பெண்ணு பிறந்துடக்கூடாது. எல்லா ஆண்களுமே இப்ப கூட என்னோட கூட வேலை பார்க்கிற கொல்லிக்கு ஒருத்தருக்கு ஒரு